வியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் ஸ்டாண்டின் சீரீஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக மிங்குச்சோவும் ஒன்றா ஒரே வீட்டிலே வாழ ஆரம்பிக்க இவங்க நம்ம புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிக்க மாதிரி ஒன்றா வெளியே சுற்றுறதும் செல்ஃபி எடுத்துக்கிறதும் கை கோத்துட்டு நடக்கிறதும் கிஸ் பண்ணிக்கிறதுன்னு ஜாலியாக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அப்போ வாய்ஸ் ஓவரில் மிங்சோ நாங்கள் ஒன்றா இருந்த இந்த நாட்கள் எல்லாமே கனவாக இருந்தால் அந்த அற்புதமான கனவுலேருந்து நான் எழுந்திருக்க விரும்பலை, அந்த கனவுலையே வாழத்தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே மிங்குச்சோவும் கிறிஸ்மஸ்க்காக திங்ஸ் வாங்க ஷாப்பிங் மால் வந்திருக்காங்க. சோ அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்ப அங்க வச்சிருக்க கப்பிள் காஃபி கப்பை பார்த்த சோ வேகமா அந்த கப்பை எடுத்து மிங் கிட்ட காட்டி, எனக்கு கப்பிள் காஃபி கப் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு, ஆனா என்ன பண்றது, நான் இத்தனை நாளா சிங்கிளா இருந்துட்டேன், அதனால இந்த கப்பை வாங்க முடியல, ஆனா இப்போ எனக்கான கப்பல் கிடைச்சிட்டான், அதனால நான் இந்த கப்பை வாங்க போறேன்னு சொல்ல அதை கேட்ட மிங், என்னது கப்பலா, யார் அந்த கப்பல், இங்க பாருப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல தங்கியிருக்கோம் அவ்வளவுதான், அதை வச்சு நீ எப்படி நம்ம கப்பல்னு முடிவெடுத்தன்னு சொல்லி கேட்க அதை கேட்டச்சோ நீ சொல்றது சரிதான், நீ சொன்னது எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி அந்த கப்பை கீழே வச்சுட்டு அங்கிருந்து போக நம்ம சோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்ப அங்க அந்த கடைக்கார பொண்ணு வராங்க. அவங்க மிங் கிட்ட, சார் உங்களுக்கு இந்த கப்பு வேணுமா, நீங்க இந்த கப்பு வேணும்னு சொன்னா இந்த கப்புல நாங்க பேர் எழுதி கொடுப்போம்னு சொல்ல மிங்கும் சரின்னு சொல்லி அந்த கப்பை வாங்கிடுறான் போல. இப்போ ஒரு வழியா மிங்கு சோவும் அவங்க ஷாப்பிங்கை முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வந்த சோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க மிங் சோஃபால உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த சோ மிங் என்ன வந்து ஹெல்ப் பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு கூப்பிட மிங் இரு வரேன்னு சொல்லி எழுந்து சோவோட பக்கத்துல வர சோ ரெண்டு பவுல் எடுத்து காட்டி இந்த பவுல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க அதை பார்த்த மிங் சிரிச்சுட்டு, இந்த பவுல் எதுக்காக வாங்கின, வீட்டில தான் ஆல்ரெடி நிறைய பவுல் இருக்குல்லன்னு சொல்லி கேட்க சோ அதெல்லாம் பழசாயிடுச்சு, அதனால நான் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இதை யூஸ் பண்ண போறேன்னு சொல்ல அதை கேட்ட மிங் சோவை பார்க்க, சோ நான் சும்மா சொன்னேன், நான் வாங்கின பவுல் இதான்னு சொல்லி கிரீன் கலர்ல கோல்டன் பார்டர் போட்ட பவுல் எடுத்து காட்டி, மிங் நான் இந்த பவுலை வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு தெரியுமா, அது என்னன்னா இந்த பவுல்ல இருக்க கிரீன் கலர் தான் நானு, இதுல இருக்க கோல்டன் கலர் பார்டர் நீ, இந்த கிரீன் கலர்ல கோல்டன் கலர் பட்டோன்னே இந்த பவுல் எவ்வளோ அழகா மாறிச்சோ அதே மாதிரியே நீ என் லைஃப்ல வந்தோடனே என்னோட லைஃப் ரொம்ப அழகா மாறிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட மிங் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டேன், அப்படியா அப்ப இந்த பவுலை நீயே வச்சுக்கோ எனக்கு வேண்டான்னு சொல்ல அதை கேட்டச்சோ, அப்போ உனக்கு இது வேண்டாமா, சரி விடு, அப்புறம் நான் வாங்கின அடுத்த ஐட்டம் இருக்கே அது இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காத ஐட்டம் தெரியுமான்னு சொல்லி சோ மிங்னு நேம் போட்டிருக்க பில்லோ கவர் எடுத்து காட்ட அதை பார்த்து மிங் சிரிச்சுட்டு, ஆமாமா எங்கேயுமே கிடைக்காத ஐட்டம் தான் இது, அதனால இந்த ஐட்டத்தையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்ல நிஜமாவே இது உனக்கு வேண்டாமா, சரி விடுன்னு சொல்ல சோ அப்புறம் மிங், நான் இந்த திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணது மூலமா எனக்கு ஃப்ரீயா வவுச்சர் கொடுத்தாங்க, இந்த வவுச்சர்ல இருக்க இடம் இருக்கே இது ரொம்ப பழமையான இடமாமா, இங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து தங்கி இருக்கிறதா சொல்றாங்க, அது உண்மையானலாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு, இந்த வீட்டுக்கு லோன் கொடுப்பாங்களா நான் கேட்டு பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டே சோ அவன் வாங்கிட்டு வந்த பில்லோ கவரை போட்டு விட்டுட்டு இருக்க இங்க மிங் அந்த வவுச்சரை கசக்கி போட்டு சோவோட பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நம்ம இந்த வீட்லயே இருக்கலாம், எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி மிங் சோவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்க அப்ப திரும்பவும் சோ வாய்ஸ் ஓவர்ல, அந்த நைட்டு நான் அதை பார்த்திருந்தா எங்களுக்குள்ள எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப நமக்கு மிங் கசக்கி போட்ட வவுச்சரை காட்டுறாங்க. அடுத்த நாள் சோ செட்டுக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டே அவனோட ஃப்ரெண்டு யாம் கிட்ட, யாம் நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வயசாயிட்டே போகுதுல்ல, இன்னும் நான் எத்தனை நாள் இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, அதனால நான் இப்ப இருந்தே பணத்தை சேர்த்து வைக்க போறேன், அதுக்கு ஒரு வழி சொல்லேன்னு கேட்க, யாம் நீ டோங்கோட ஸ்டன்மேன்ங்கிறதுனால உன்னால கண்டிப்பா வேற எங்கேயும் போய் ஒர்க் பண்ண முடியாது, அப்படி நீ ஒர்க் பண்ணாலும் அங்க இருக்கவங்க உன்னை கண்டிப்பா ஏமாத்திடுவாங்க, அதனால நீ பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்டு அவங்க டீம்ல இருந்த ஒரு பையன் சோக்கிட்ட, நம்ம ஊர்ல இன்டர்நேஷனல் மூவிக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதுல தாய் பேசுற ஸ்டன்மேன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, நீங்க வேணா அங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பணம் அதிகம் கிடைக்கும்னு சொல்ல அதை கேட்ட சீனியர் டென்ஷன் ஆயிட்டு, வாயை மூடு, நீ கொடுத்த வேலையை செய்யாம கண்டதை உளறிட்டு இருக்க, போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி அந்த பையனை திட்டி துரத்திட்டு சீனியர் சோ கிட்ட, இங்க பாரு சோ இன்டர்நேஷனல் மூவில நீ ஆக்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, அவங்க பணம் அதிகம் கொடுக்கறாங்கன்னா அப்ப அதுல ஆபத்து அதிகம் இருக்குன்னு அர்த்தம், அதனால நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு பையன் வந்து சோ கிட்ட, டைரக்டர் உன்னை வர சொன்னாருன்னு கூப்பிட சோ வேகமா டைரக்டர் கிட்ட வர டைரக்டர் சோ கிட்ட, இங்க பாரு சோ டோம் முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால நீ போய் சீக்கிரமா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து இந்த சீன்ல நீ ஆக்ட் பண்ண, பயப்படாத இது வெறும் டான்சிங் சீன் தான், இந்த சீன் ஃபுல்லாவே உன்னோட பேக் போஸை தான் எடுக்க போறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின், என்ன பேசுறீங்க டைரக்டர் சார், ஃபேன்ஸ் எல்லாமே இந்த சீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல டாங் இல்லைன்னா எப்படின்னு கேட்க டைரக்டர், இந்த மூவிலேயே பூல் சீன் தான் ரொம்ப முக்கியமான சீன், அதுலயே டாங் இல்லாம சீனை கவர் பண்ணி ஹிட் கொடுத்துருக்கேன், அதே மாதிரியே இந்த சீனை எப்படி கவர் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அதையெல்லாம் கேட்டச்சோ, என்னால இந்த சீன்ல நடிக்க முடியாது சார், என்னோட வேலை ரிஸ்கான சீன் நடிக்கிறது தானே தவிர லவ் சீன் நடிக்கிறது இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட டைரக்டர், என்ன பேசுற நீ டாங்கோட ஸ்டன் மேனா, அப்ப நீ எல்லா சீனும் நடிச்சுதான்
ஆகணும், புரிஞ்சுதான்னு சொல்ல அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டோங் எழுந்து சோவோட பக்கத்துல வந்து ஏன் முன்னாடியே நடிக்க முடியாதுன்னு சொல்றியா? இங்க பாரு சோ, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு நீ என் ஸ்டன் மேனா இருந்து என்னோட சீன்ஸை நடிக்கணும், இல்லையா இந்த ஸ்டன் மேன் லைஃபை விட்டே போகணும். உனக்கு எது வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக டைரக்டர் எழுந்து சோ கிட்ட வந்து இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை கிடையாது, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு உன் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அங்க ரூமுக்கு வந்த சோ அவன் ஃப்ரெண்டு யாம் கிட்ட இன்னையோட என்னோட ஸ்டண்டின் கரியர் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட யாம், ஏன்டா உனக்கு மெயின் ரோல ப்ளே பண்ண வாய்ப்பு கிடைச்சு ஏன்டா அதை கைவிட்ட? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பணம் அதிகமா சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் நல்லா சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறையாடான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இங்க சோவோட வீட்டுல காட்டுறாங்க. மிங் ஜாலியா டேபிள் மேல பில்லோ வச்சு படுத்துக்கிட்டு புக் படிச்சுட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அங்க சோ வரான். சோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி டயர்ல மிங்கோட பக்கத்துல படுக்க மிங் நம்ம சோவோட தலையை கோதி விட்டுக்கிட்டே என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்க சோ இன்னைக்கு நான் நடிச்ச ஸ்டன்னின்லயே ரொம்ப கஷ்டமான சீன் எதுன்னா நான் இந்த சீனை தான் சொல்லுவேன்னு பேசிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா அங்க ஓட் வராரு. அவரு சோ நீ எங்க இருக்க, உனக்காக என் ஒய்ஃப் டிராகன் ப்ரான் கொடுத்து விட்டுருக்கான்னு சொல்லிக்கிட்டே மேல வர அங்க மிங்கு சோவும் ஒன்னா படுத்து இருக்கிறத பார்த்த ஓட் ஷாக் ஆயிட்டு சாரி நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா சோ யார் இதுன்னு சொல்லி கேட்க சோ தயங்கிக்கிட்டே அது வந்துன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்க மிங் நான் சோவோட ஃப்ரெண்டு, சோ கூட தங்கிட்டு போலான்னு வந்தேன், சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஓட் சோ கிட்ட ஆமா யாரா இது, நிஜமாவே உன்னோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சோ என்னோட ஃப்ரெண்டு தான் ஓட். ஆமா என்ன விஷயம், திடீர்னு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க வெறும் இந்த ப்ரானை கொடுத்துட்டு போறதுக்காக மட்டும் வந்திருக்க மாட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்க ஓட் இன்னைக்கு ஷூட்டிங் செட்ல நடந்த ஆர்கியூமெண்ட் பத்தி நான் கேள்விப்பட்டேன், என்னாச்சு ஜோ உனக்கும் டோங்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க ஜோ அப்படியெல்லாம் இல்ல ஓட், ரொம்ப வருஷமா அவருக்கு ஸ்டன் மேனா இருந்து எனக்கு அழுத்து போயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட ஓட் பரவாயில்ல விடு, உன்னோட நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியும், நீ கவலைப்படாத, இதனால உன்னோட நேம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நீ நடிச்ச சீனை டைரக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அந்த சீன்ல திரும்பவும் டோங்கே நடிக்கிறதா முடிவு பண்ணிருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட ஜோ பரவாயில்ல விடுங்க ஓட், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா, இன்னைக்கு நான் ஆக்ட் பண்ண சீன் ரொம்ப மோசமா இருந்துச்சு, நல்ல வேலை டைரக்டரே அந்த சீனை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்ல அதை கேட்ட ஓட் சிரிச்சுட்டு எச்சோ உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த ஸ்கிரிப்ட் தாண்டா, நீ கவலைப்படாத, இன்னைக்கு நீ நடிச்ச சீனை நான் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்த, உன்னோட உழைப்பை நான் வீணாக்க விட மாட்டேன்டா, அதனால உன்னோட சீனை நான் எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்க ப்ரொடியூசருக்கும் அனுப்பியிருக்கேன், அந்த சீனை பார்த்தா கண்டிப்பா அவங்க ஏதாவது மூவில உனக்கு ஹீரோவாக சான்ஸ் கொடுப்பாங்க, கவலைப்படாத, உன்னை அடுத்து நான் ஹீரோவா தான் பார்க்கணும்னு சொல்லி பேசிட்டு அங்கிருந்து போக நைட்டு சோ மிங்காக ப்ரான் குக் பண்ணி கொடுக்க மிங் சோ கிட்ட ஆமா இன்னைக்கு செட்ல உனக்கும் டோங்கும் நடந்த ஆர்கியூமெண்ட் பத்தி என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை, நீ டோங்கோட சீனை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமா, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு சொல்லி கேட்க சோ அதுவா நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா நீ எங்க என் கூட பேச மாட்டியோ, என் கூட சண்டை பண்ணிட்டு என்னை விட்டு போயிருவோன்னு நினைச்சு பயந்தேன், ஏன்னா டாங் உனக்கு ரொம்ப முக்கியமானவர் இல்ல அதான்னு சொல்ல அதை கேட்ட மிங் என் மேல உனக்கு அவ்வளோ பயம் இருக்கா என்ன, நீ விடுற இந்த கதையை யாரு நம்புவான்னு கேட்க சோ நீ நம்பலனாலும் அதான் உண்மை, சரி விடு நீ முதல்ல ப்ரானை சாப்பிடு, இந்த ப்ரான் ரொம்ப டேஸ்டா இருக்கும், நான் வேணா உனக்கு இதை பீல் பண்ணி தரவான்னு சொல்லி கேட்க நீ வேண்டாம் நீயே ஒர்க் பண்ணி ஆல்ரெடி டயர்ட்ல இருக்க, அதனால இன்னைக்கு நான் உனக்கு இந்த ப்ரானை பீல் பண்ணி தரேன்னு சொல்ல அதை கேட்டச்சோ ஹாப்பி ஆயிட்டு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் மிங்னு சொல்லிட்டு அப்புறம் ஓட்டி என்கிட்ட உனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க சொன்னாரு, ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவரோட ஏஜென்சிலேயே பேசி உனக்கு வாய்ப்பு வாங்கி தரதா சொன்னாருன்னு சொல்ல அதை கேட்ட மிங் எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் நிம்மதியா இருக்கணும், அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியாத ஒருத்தர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல அதை கேட்டச்சோ நீ இப்படித்தான் சொல்லுவாங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அப்புறம் மிங் ஓட் எனக்காக சண்டே சென்ட் ஆஃப் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அந்த பார்ட்டிக்கு நீயும் என் கூட வரணும்னு சொல்லி கேட்டாரு, அதனால சண்டே என் கூட வர முடியுமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மிங் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க சோ உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வர வேண்டாம், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன்னு சொல்ல சோவை பார்த்து நீ சொல்லு நான் உன் கூட வரணும்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க சோ நான் வரணும்னு தான் நினைக்கிறேன், நீ வரையான்னு சொல்லி கேட்க அப்ப நான் கண்டிப்பா வரேன்னு சொல்ல அதை கேட்டச்சோ பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு சீக்கிரமா ப்ரானை பீல் பண்ணி கொடுன்னு சொல்ல மிங் ஷோவை பார்த்துட்டு இங்க பாருப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் உனக்கு ஒர்க் பண்றேன், அடுத்த நாள்ல இருந்து நீ தான் எனக்கு வேலை பார்க்கணும் புரிஞ்சுதான்னு சொல்ல சோ அது அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இன்னைக்கு நீ எனக்காக ஒர்க் பண்ண போற இல்ல, அதனால நான் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன், அதனால இன்னைக்கு ஃபுல்லா நான் எல்லா ப்ரானையும் சாப்பிட்டு முடிக்க போறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே அந்த ப்ரானை சாப்பிட்டு முடிக்க சோ சொன்ன மாதிரியே சண்டே பார்ட்டிக்கு மிங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர மிங் சோ கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமான்னு சொல்லி கேட்க சோ நீ போயிட்டு வா நான் அந்த டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல மிங்கு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான், அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சோவோட சீனியர் ஆமா ஓட் சொன்ன பையன் இவன் தானான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சோ சிரிச்சுட்டு ஓட் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க சீனியர்னு சொல்லிட்டு இருக்க யாம் சோ கிட்ட நீ கூடிய சீக்கிரமா ஆக்டர் ஆக போறதா ஓட் எங்க கிட்ட சொன்னாரு, ஆனா நீ ஏதோ வேற ஏஜென்சிக்கு சொந்தமாக போறதா சொன்னாரு, அந்த ஏஜென்சியோட ஓனர் இவர் தானான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சோ சிரிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அவனை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே உங்ககிட்ட
கிட்ட அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காகத்தான், வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்ல சீனியர் அது இருக்கட்டும்டா, நீ அன்னைக்கு செட்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீ டோங்க மீட் பண்ணியா, டோங் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு கேட்க சோ நான் இன்னும் அவரை மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா அங்க டோங் வரான். அவன் சோவை பார்த்து நக்கலா, அட வளர்ந்து வரும் ஆக்டர் சோ இங்கதான் இருக்காரான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சீனியர் அவங்க பசங்களை எல்லாம் வாங்க நம்ம போய் பீர் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போக சோ கிட்ட நீ லாஸ்டா ஆக்ட் பண்ண சீனை நான் பார்த்தேன், சும்மா சொல்லக்கூடாது, அருமையா பண்ணிருக்கேன்னு சொல்ல சோ அந்த ஆக்டிங் எல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்ல அதான் என்கிட்டயே கத்துக்கிட்டு இப்ப என்னையே எதிர்த்து நடிக்க போற, சரி நீ நான் தான் எனக்கான நியூ ஸ்டன்ட்மேனை தேடணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ அங்க மிங் வரான். மிங்க பார்த்துட்டோம், மிங் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பார்க்கவா வந்தன்னு சொல்லி கேட்க ராங் மிங் கிட்ட உரிமையா பேசுறதை கேட்டு ஜெலஸான சோ நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி எழுந்து ஹோட்டலுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்க. அப்போ அங்க சோல் வரான். அவன் சோ கிட்ட சோ வெளியே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இல்ல உன்னோட ஃப்ரெண்டு டாங் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கா என்னன்னு சொல்லி கேட்க சோ ஆமா டோங்கு மிங்க ஆல்ரெடி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்ல சோ அப்படியா, அது இருக்கட்டும், நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு நீ என் கூட வெளியே வர முடியுமான்னு சொல்லி கேட்க சோ சாரி சோல், நான் மிங்கோட வெளியே போறேன், நீ என்ன தப்பா நினைக்காதன்னு சொல்ல சோல் இதுல தப்பா நினைக்க எதுவும் இல்ல, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சோல் சோவை ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த மிங் சோலை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு சோவை அந்த இடத்த விட்டு வேகமா இழுத்துட்டு வர சோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல மிங், நான் சொல்றதை கேளுன்னு கத்திட்டு இருக்க. மிங் சோவை தரன்னு இழுத்துட்டு வந்து பாத்ரூம்குள்ள வச்சு திரும்பவும் மிங் சோக்கு ஃபோர்ஸா கிஸ் பண்ண சோ என்ன பண்ற மிங், பப்ளிக் டாய்லெட் இது, யாராவது நம்மள பாத்திர போறாங்கன்னு சொல்ல மிங் எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்ல, ஏன்னா நீ எனக்கு கனவுன்னு சொல்லி மிங் சோவை ஃபோர்ஸா கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு டாங் உள்ள வரான். அவன் மிங் சோக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு மிங் என்ன பண்ணிட்டு இருக்க, என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு அங்கிருந்து போக மிங் சோ கிட்ட நீ வீட்டுக்கு கிளம்பு, என்னை பத்தி கவலைப்படாத, நம்ம வீட்டுல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க சோ திரும்பவும் அவனோட டேபிளுக்கு வர ஓட் சோ கிட்ட உனக்கு பர்வ் அவரோட நெக்ஸ்ட் மூவில செகண்ட் ரோலுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு, இந்த மூவில நீ தான் சோலோட ரைட் ஹேண்டா இருக்க போறன்னு சொல்ல அதை கேட்ட ஜோ அப்ப சோல் தான் இந்த மூவியோட மெயின் லீடான்னு சொல்லி கேட்க ஓட் இல்ல டாங் தான் மெயின் லீட் பண்றாரு, அவரோட பேரா சோல் நடிக்கிறாரு, சோலோட செகண்ட் பேரா தான் நீ நடிக்க போற, அடுத்து உன்னை ஆக்டரா பார்க்க போறேங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டே எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணி முடிக்க வீட்டுக்கு வந்த ஜோ மிங்காக காஃபி போட்டு வச்சு வாசலையே பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா மிங் வீட்டுக்கு வரான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல சோ நான் உனக்காக தான் காஃபி போட்டு வச்சிருக்கேன், இந்த காஃபி எடுத்து குடி, கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்ல மிங்க அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்க. சோ மிங் கிட்ட டோங் ஏதாவது சொன்னாரான்னு கேட்க மிங் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், நீ எதுவும் கவலைப்படாத, நான் போய் குளிச்சுட்டு வரேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அடுத்த நாள் சோ செட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த யாம் சீனியர் கிட்ட இதுக்கப்புறம் சோ நம்ம கூட எல்லாம் இப்படி செட்ல வெளியே உட்காந்து சாப்பிட மாட்டான், ஏசி ரூம்குள்ள உட்காந்தா சாப்பிட்டு இருப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ண அதை கேட்ட சோ என்னடா பேசுற, நான் சூப்பர் ஸ்டார் ஆனாலும் நான் இப்படி உங்க கூட வெளியே உட்காந்தா சாப்பிடுவேன்னு சொல்ல அதை கேட்ட யாம் உனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகம் தான்டா, நீ ஸ்டார் கூட இல்ல சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறியான்னு சோவை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க டாங் வரான். டோங்க பார்த்த சீனியர் நீங்க ஓட்ட பாக்குறதுக்காகவா வந்திருக்கீங்க, ஓட் ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்காருன்னு சொல்ல டாங் அப்படியா, பரவாயில்ல விடுங்க, அம்மா நீங்க என்ன சாப்பிட்டு இருக்கீங்க, ஃபுட்டு பார்க்கவே ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்ல சோ டாங் கிட்ட நீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது, நீங்க ஏசி ரூம்ல தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்ல அதை கேட்ட டாங் சோ நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி சோவை வெளியே கூட்டிட்டு வந்து நீ திரும்பவும் எனக்கு ஸ்டன் மேனா வர முடியுமா, நான் வேணா உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட பே பண்றேன், புதுசா வந்திருக்க ஸ்டன் மேன் சரியா ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறான், அவன் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணானா என்னோட நேம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் சொல்றேன் நீ திரும்பவும் எனக்கு ஸ்டன் மேனா வந்துருன்னு சொல்ல அதை கேட்ட சோ என்னை மன்னிச்சிடுங்க என்னால வர முடியாதுன்னு சொல்ல டென்ஷன் ஆன டாங் ஆமாமா நீ எப்படி வருவ, உனக்கு வாய்ப்பை எப்படி வாங்கணுங்கிற ட்ரிக் தெரிஞ்சிருக்குல்லன்னு சொல்ல சோ எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க டாங் என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற, மிங் அக்ராயுதா குரூப்போட ஒரே பையங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ அவன் கூட இவ்ளோ க்ளோஸா இருக்கன்னு சொல்ல அதை கேட்ட சோ பயங்கரமா ஷாக் ஆக டாங் சோ கிட்ட இங்க பாரு சோ நீ மிங்கோட க்ளோஸா இருக்க விஷயம் மட்டும் அவங்க குடும்பத்து ஆட்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உன்னை என்ன வேணாலும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால நீ ஆக்டர் ஆகணுங்கிற கனவை விட்டுட்டு பேசாம திரும்பவும் எனக்கு ஸ்டன் மேனா வந்து ஒர்க் பண்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக வீட்டுக்கு வந்த சோ டோங் பேசினதையே யோசிச்சுட்டு இருக்க. இங்க மிங் ஜாலியா சோவோட மடியில படுத்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே மூவி பார்த்துட்டு இருக்க. மிங் சோ கிட்ட உனக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க சோ சாரி மிங் நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல மிங் சோ கிட்ட ஆமா உனக்கு நியூ மூவில மெயின் ரோல் கிடைச்சிருக்கிறதா டோங் என்கிட்ட சொன்னாரே, நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலன்னு கேட்க சோ மெயின் ரோல் எல்லாம் இல்ல சைடு ரோல் தான் கிடைச்சிருக்கு, அது இருக்கட்டும் மிங் நீ எதுக்காக என்ன சூஸ் பண்ண நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க மிங் எழுந்து சோவோட தோல் மேல சாஞ்சுக்கிட்டு நீ தானே என்ன உன் கூட வர சொல்லி இன்வைட் பண்ணன்னு சொல்ல அதை கேட்ட சோ திரும்பவும் மிங் கிட்ட நீ என் கூட சந்தோஷமா இருக்கியான்னு சொல்லி கேட்க மிங் இன்னைக்கு உனக்கு என்னாச்சு, நான் உன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க
நான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்ல மிங் உனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. நாளைக்கு கிறிஸ்மஸ் ட்ரீட் என்னோடது, நீ வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, நான் எங்க கூப்பிடுறனோ அங்க நீ வந்தே ஆகணும்னு சொல்ல அதை கேட்டச்சோ கண்டிப்பா வரேன்னு சொல்லி ஹாப்பியா மிங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்றதுக்காக சோவை பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. சோ புதுசா அந்த ஹோட்டலுக்கு வந்தனால அந்த ஹோட்டலை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்த மிங் என்ன பார்த்துட்டு இருக்க, உள்ள வா போலான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு 2 பேரும் உள்ள கூட்டிட்டு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்க. சோ மிங் கிட்ட ஓட்டி என்கிட்ட இந்த ஹோட்டலை பத்தி சொல்லியிருக்காரு, இந்த ஹோட்டல்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் வந்து சாப்பிடுவாங்களாமான்னு சொல்ல அதை கேட்ட மிங் ஆமா இனி நீயும் ஆக்டர் ஆக போறதானே, அப்ப நீ அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வருவேன்னு சொல்ல மிங் கிட்ட ஆமா நீ இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வருவியான்னு சொல்லி கேட்க மிங் இல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல வருவேன் அவ்வளவுதான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. சோ மிங் கிட்ட அப்புறம் இன்னைக்கு சாண்டா கிளாஸ் உனக்காக ஸ்பெஷல் gift கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல மிங் அப்படியா என்ன gift அதுன்னு சொல்லி கேட்க அவன் வாங்கிட்டு வந்த gift எடுத்து மிங் கிட்ட கொடுக்க அதுல பார்த்தா வாட்ச் இருக்கு. சோ மிங் கிட்ட உனக்கு தெரியுமா இந்த வாட்ச் டாப் ஃபர்ஸ்ட் பிராண்ட் வாட்ச்னு சொன்னாங்கன்னு சொல்ல அதை கேட்ட மிங் சிரிச்சிட்டு யார் இத டாப் ஃபர்ஸ்ட் வாட்ச்னு சொன்னது, அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி அவன் கையில கட்டியிருக்க வாட்சை காட்ட அப்படியா இதை நான் ஆன்லைன்ல வாங்கினேன், அவங்க அப்படித்தான் போட்டிருந்தாங்க, சரி விடு நான் வேற கிஃப்ட் பண்றேன்னு சொல்லி அதை வாங்க அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த gift ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் கையில கட்டியிருந்த காஸ்ட்லி வாட்சை கழட்டி வச்சுட்டு இந்த வாட்சை என் கையில கட்டி விடுன்னு சொல்ல சோவும் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு அந்த வாட்சை மிங் கையில கட்டி விடுறான். நானும் உனக்கு gift வச்சிருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா அங்க டாங்கும் மேவும் வராங்க. டாங் மிங்க பார்த்துட்டு அட மிங் நீயும் இங்கதான் இருக்கியா, அப்ப சரி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டின்னர் சாப்பிடலான்னு கூப்பிட மிங் பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க கிளம்புறோம், நீங்க உங்க டின்னரை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்ட டாங் மே கிட்ட என்னமே பார்த்துட்டு இருக்க, உன் தம்பியை நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க சொல்லுன்னு கிளப்பி விட மேயும் மிங் கிட்ட மிங் வாடா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் நைட்டை என்ஜாய் பண்ணலாம், உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வான்னு சொல்ல வேற வழி இல்லாம மிங்கும் சோவும் அவங்களோட டின்னர்ல ஜாயின் பண்றாங்க. சோவை பார்த்தமே நீங்க தானே டாங்கோட ரிஸ்கான சீன்ஸ்ல எல்லாம் நடிக்கிறது, உங்களோட சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல சோவும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பேசிட்டு இருக்க. மே மிங் கிட்ட ஆமா உனக்கு எப்படா சோவை தெரியும், எப்ப இருந்து நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சோ என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்க. மிங் நான் சோவை டாங்கோட செட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அதுக்கப்புறம் அப்படியே நாங்க 2 பேரும் பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு சொல்ல அதை கேட்ட டாங் அப்படியா ஆனா நீங்க 2 பேரும் தனியா கிறிஸ்மஸ் பார்ட்டி பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல, ஒருவேளை நீங்க 2 பேரும் வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்க கூட வேற ஃப்ரெண்ட் யாராவது வந்து ஜாயின் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட மிங்கு சோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க சோல் வரான். அவன் நீங்க சொல்றது சரிதான், இவங்க 2 பேரும் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு ஷூட் இருந்தனால நான் இவங்களை முன்னாடியே போய் டேபிள புக் பண்ணி வைக்க சொன்னேன் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு சோல் மிங்க பார்த்து என்ன மிங் நான் சொல்றது சரிதானேன்னு கேட்க மிங்கு ஆமா இவனுக்காகத்தான் நாங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்ல சோல் அப்ப சரி நீங்க ஃபேமிலியா கிறிஸ்மஸ் டின்னர் என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுது, வெளியால் நாங்க எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சோல் சோவ அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போக அதை பார்த்த மிங் நம்ம சோ போறதையே பார்த்துட்டு இருக்க. வெளியே வந்த சோல் நம்ம சோ கிட்ட நல்ல வேலை நான் சரியான நேரத்துல அங்க வந்தேன், இல்லைன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும், இங்க பாரு ஜோ உனக்கும் மிங்க்கும் செட் ஆகாது, ஏன்னா மிங்கோட சிஸ்டர் மே இருக்காங்களே அவங்க ஆக்டர் டாங்க மேரேஜ் பண்ண போறாங்க, அந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க சோ எனக்கு தெரியும்னு சொல்ல அதை கேட்ட சோல் தெரிஞ்சுமா நீ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, இந்த மாதிரியான பணக்கார ஆட்கள் பணக்காரங்க கூட மட்டும்தான் பழகுவாங்க புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அதை கேட்ட சோ டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு சோல் உள்ள நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், அதுக்காக நீ மிங்க பத்தி தப்பா பேசுறதை என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக சோல் திரும்பவும் நீ எங்க போறன்னு சொல்லி கேட்க சோ நான் வீட்டுக்கு போய் மிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக சோ சொன்னதை கேட்டு சோல் பயங்கரமா ஃபீல் ஆகுறான். இங்க உள்ள டாங் மிங் கிட்ட மிங் நீ எப்ப பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர போற, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட மிங் சிரிச்சுட்டு எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட டாங் என்ன பேசுற மிங் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுன்னு பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா டாங்க்கு கால் வருது. டாங் சாரி நான் இந்த கால் அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக மிங் கிட்ட ஆமா அந்த இன்ஸ்டா நூடுல்ஸ் பையன் இவன் தானே உன்னோட இதயத்தை திருடிட்டான்னு சொல்ல அதை கேட்ட மிங் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க நான் உன்னோட அக்காடா, என் தம்பியோட மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால நீ எங்க கூட இருந்து டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு நீ போய் உனக்கு பிடிச்சவங்க கூட டின்னரை என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல அதை கேட்ட மிங்க நிஜமாவான்னு சொல்லி ஹாப்பி ஆயிட்டு அங்கிருந்து கிளம்ப. இங்க டாங் மிங்க பார்த்துட்டு என்ன மிங் அதுக்குள்ள கிளம்பிட்ட, இன்னைக்கு நான் உன் அக்காக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண போறேன், அதை பார்க்காம இங்கிருந்து கிளம்பிட்டேன், இங்க பாரு நான் அக்காக்காக வாங்கின ரிங்குன்னு சொல்லி காட்ட அதை பார்த்த மிங் பயங்கரமா ஃபீல் ஆயிட்டு ஃபீலிங்ஸை வெளியே காட்டிக்காம கண்டிப்பா உங்க ப்ரொபோசலுக்கு என் அக்கா ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அப்ப நமக்கு மிங் டோங்க முதல் தடவை பார்த்ததையும் அடுத்து சோவும் மிங் டோங்கோட செட்டுக்கு போய் டோங்க மீட் பண்ண அந்த டைம்ல டோங் மிங்கோட சிஸ்டர் கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருந்ததையும் அடுத்து டோங்கும் மேவும் கார்க்குள்ள கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஃபீல் ஆன மிங் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா அவன் அம்மா கிட்ட நான் இங்க இருக்க விரும்பல, நான் யூஎஸ்ஏ போக விரும்புறேன், என்னை தனியா இருக்க விடுங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு மிங் ஃபுல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு வர
மிங்க பார்த்த சோ என்னாச்சு மிங் உனக்கு எதுக்காக இப்படி குடிச்சிருக்கன்னு சொல்லி சோ மிங்க சோஃபால கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு மிங் கொண்டு வந்து கிஃப்ட் பேக்கை பாக்குறான். அந்த பேக்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி வேகமா போய் சோ அந்த பேக்ல இருந்து கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ண அதுல பார்த்தா அன்னைக்கு சோ மால்ல பார்த்த கப்பிள் கப் இருக்கு. அதுல ஸ்பெஷலா சோ மிங்னு நேம் எழுதி வச்சிருக்க. அதை பார்த்த சோ பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மிங், என் லைஃப்லயே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் இதுதான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த போதையில இருக்க மிங்க் சோவோட பின்னாடி பார்க்க அவனுக்கு டோங்கோட ஞாபகம் வருது. அவன் வேகமா ஓடி போய் சோவை கட்டி பிடிக்க சோவும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. மிங் சோவை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே டோங் உனக்கு ஏன் என்ன பிடிக்கல, எதுக்காக என்னை விட்டு விலகி போனேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அதை கேட்ட சோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்பா அவனுக்கு யாம் உன்னை ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது டோங் மாதிரி இல்ல, ஆனா பேக் சைட்ல இருந்து பார்த்தா நீ அப்படியே டோங் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதையும் மிங் சோவை பின்னாடி இருந்து பார்த்துட்டு டோங்னு நினைச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டதையும் அடுத்து சோவும் மிங்கு ரொமான்டிக்கா இருந்த டைம்ல சோ மிங் கிட்ட நீ எதுக்காக பேக் பொசிஷனே பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது மிங் ஏன் உனக்கு பேக் பொசிஷன் பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்ததையும் டைரக்டர் சோ கிட்ட உன்னோட ரோல் டோங்கோட ஸ்டன் மேன், அதனால டோங்கோட எல்லா சீன்ஸும் நீ பிளே பண்ற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதையெல்லாம் சோ நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே மிங் வாங்கிட்டு வந்த கப்பிள் கப்பை கீழே போட அந்த கப்பிள் கப் சுக்கு நூறா உடஞ்சு போகுது. இதோட மை ஸ்டாண்டின் சீரிஸ் எபிசோட் 3 கம்ப்ளீட் பண்றாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.